என்னுடைய நடிப்புக்கு ஒரு சின்ன வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னை வந்து வேறு ஒரு ரூபத்தில் பார்ப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக பார்வதி திருவத்தூர்னு நினச்சி லைட்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு வடிவேல் சொன்னார். பார்வதி நம்ம கூட வந்து பேச போகிறாங்க. லலிதா என்கிற பார்வதி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் முக்கியமான நபர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த நாளுக்காக வந்து ஒரு சில வருஷங்கள் ரொம்ப நாட்கள் வந்து காத்திருந்தேன் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். முதல்ல வந்து நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்னதாக வந்து சொல்கிறேன். திடீர்னு ஒரு கால் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து கால் பண்ணுறோம், மணிகண்டன் சாருடைய வெப் சீரிஸ் அப்படின்னு. நான் 2-3 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். காக்கா முட்டை மணிகண்டன் சார் தானா, அவர் வெப் சீரிஸா அப்படின்னு. ஏன்னா என்னால் நம்பவே முடியல. அந்த டைம்லலாம் கம்ப்ளீட்லி இந்த ஆங்கரிங்கில் போயிட்டு இருந்தது. ஸோ சார் கூட வந்து ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, மீட்டிங்க்கு அப்புறமேட்டு தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட மீட்டிங்கில் மணிகண்டன் சாரை பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் நம்பினேன், நிஜமாலே சாருடைய, ஏன்னா அவருடைய படைப்புகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம், எந்த அளவுக்கு முக்கியமான படைப்புகள்னு. ஸோ சார்கிட்ட பேசினேன், என்ன மதுரை தானா அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து பேசினோம். அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட் லுக்குக்காக உசிலம்பட்டி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் வந்திருக்கப்போ நல்லா அந்த கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு, சுருட்ட முடியெல்லாம் விட்டுட்டு, அப்படியே பேகி பேண்ட்லாம் போட்டுட்டு வந்திருந்தேன். அப்புறம் சார் வந்து காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, போயிட்டு அவங்கள்ட்ட பேசிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் கேரக்டராக மாறி வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த சேலை எல்லாமே அந்த ஊர் கெட்டப்பை வந்து அப்படியே போட்டுட்டு நடந்து வரும்போது தான் சார் ஒரு விஷயம் சொன்னார். இந்த மாதிரி இவ்வளோ நாள் கண்ணாடியை போட்டு நீ ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்க, இதுதான் உனக்கு சரியான லுக்கு அப்படின்னு சார் சொன்னார். அண்டு சத்தியமாக ஐ எம் வெரி மச் பிளெஸ்ட் அண்ட் லக்கி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லணும். தேங்க்ஸ் டு ஹாட்ஸ்டார் டீம் அண்ட் விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப நன்றிகள். ஏன்னா இந்த அசோசியேஷன் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது இல்லையா, மணிகண்டன் சார் அவர்கள் மற்றும் விஜய் சேதுபதி சார் அவர்களுடைய காம்போன்றதே வந்து இட்ஸ் அ வெரி கிரேட் காம்போ. ஸோ அதில் வந்து லலிதான்ற ஒரு கதாபாத்திரம், ஒரு என்ன சொல்கிறது, பார்வை இது வரைக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு, செலிப்ரிட்டிஸ்கிட்ட கேள்வி கேட்டு பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த படத்து மூலயமா, இந்த வெப் சீரிஸ் மூலயமா என்னுடைய நடிப்புக்கு ஒரு சின்ன வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னை வந்து வேறு ஒரு ரூபத்தில் பார்ப்பீங்க. அண்ட் எனக்கு வந்து மணிகண்டன் சார்லேருந்து என்டையர் டீம், ஷமி சார் அண்ட் மது சார் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா லலிதாவை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் பிரதீப் சார் பேக் டு பேக் ஹாட்ஸ்டார்லேயே தான் நான் ஃபீச்சர் ஆகிட்டுருக்கேன், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பாலா சார் ரொம்ப நன்றி, அடுத்தடுத்து ஹாட்ஸ்டாரில் வந்து கிருஷ்ணன் குட்டி சார் ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி இந்த டீம் பயங்கரம். கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கண்டிப்பாக நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் இதை கொண்டு போய் ரெக்கக்னிஷன் எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ 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 ஸோ மச். என்ன மைக் ஆஃப்? சின்ன வாய்ப்புன்னு சொன்னீங்க, இன்னும் நிறைய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கட்டும், வாழ்த்துகள். தேங்க்யூ. மதுரை பொண்ணா இருந்து கொஞ்சம் சென்னை பொண்ணா ஆகி மறுபடியும் மதுரை பொண்ணான கதை எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா மணிகண்டன் அவர்கள் பார்த்த பிறகு இதான் உனக்கு லுக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு நிஜமாலே நானா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் மதுரைக்கார பொண்ணு தான் நான். ஆனால் ரொம்ப இந்த மாடர்னாக கொஞ்சம் லைட்டாக ட்ரெஸ்ஸஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். சார் வந்து அந்த ப்ராப்பர் எந்த ஒரு மேக்கப்புமே கிடையாது, கம்ப்ளீட்லி மஞ்சள்லாம் போட்டுட்டு அப்படியே எந்த மேக்கப்பும் இல்லாமல் சடலாம் பின்னி எனக்கு அந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த என்ன சொல்கிறது, அந்த அந்த ஊர் லுக் தான் எனக்கான லுக்கு போல் இருக்குது அப்படின்ட்டு நான் ரொம்ப ஐ ஓன் தட் லுக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ சார் வந்து என்கிட்ட சொல்லுவார், நீ ஆங்கராக இருந்திருக்கிறதுனால உனக்கு வந்து இந்த கேமரா ஃபியர் இல்லை, ஆனால் கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்துட்டே நடிக்காத, அந்த சீன்னா அந்த சீனுக்குள்ளே இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து சொல்லி கொடுத்தாரு. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம் வந்து என்னென்னா, அந்த ஒரு வாரம் ஷூட்டிங் டைம் அப்போ வந்து உசிலம்பட்டியில் சார் வந்து ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே வந்து ஒரு எடிட் சூட் வந்து இருக்கும். ஓ மை காட்,
எனக்கு அவர் கூட பேசின விஷயங்கள், வாழ்க்கை பற்றி, புத்தகங்கள் பற்றி, நிறைய அரசியல், இந்த மாதிரி பல விஷயங்கள் சார் கூட பேசும்போது தான் வந்து அவருடைய படத்தில் அதன் தாக்கம் வந்து தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு அந்த 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 மண் மற்றும் எளிய மக்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே சார் அப்படியே பேசும்போதே அப்படியே கேஷுவலாக இப்போ வாழ்க்கை தத்துவங்களை சொல்லிட்டு போயிடுவார். ஐ வாஸ் லைக், சார் என்ன சார் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ என்றைக்குமே வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நாட்கள் வந்து அந்த ஒரு வாரம் ஷூட்டிங் சார் ட்ராவல் பண்ணது. ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மணிகண்டன் சார் அண்ட் த என்டையர் டீம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் பின்னோக்கி போனோன்னா சின்னதாக முடிச்சிடுறேன். சினிமா பைத்தியம் நான். எப்படி பைத்தியம்னா 7 வயசுலேருந்தே நமக்கு சினிமான்னா பைத்தியம். அது எப்படி வந்துச்சுன்னே நமக்கு தெரியலை. அப்படி 7 வயசில் நான் பார்த்த படங்களை ஸ்கூலில் படிக்கும்போது கூட படிக்கிற நண்பர்கள், அதாவது படமே பார்க்காம இருக்கிறாங்கல்ல, அந்த நண்பர்களுக்கு நான் பார்த்த சினிமாக்களை கதையாக சொல்கிறது வழக்கம். அது ஸ்கூல் படிக்கும்போது, ஏன்னா நமக்கு காசு வராதில்ல, யாராவது வீட்டுக்கு வர்றவங்க 1 ரூபா 2 ரூபா கொடுக்குறத சேர்த்து வச்சு வீட்டுக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போகிறது தான் பழக்கம். அதை வந்து கதைகளாக கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லுவேன். அப்போ 15 வயசில் படிப்பெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டு ஒரு 10 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போகும்போது நம்ம கிடைக்கிற 10 ரூபா அதை வச்சு சம்பாதிக்கிற காசை வச்சு படம் பார்க்குற காலகட்டங்கள் வந்த பிறகு நான் பார்த்து ஒரு 2 நாள் தூங்க விடாமல் செஞ்ச படங்களை 6 மாதத்துக்கு ஒருக்கா 1 வருஷத்துக்கு ஒருக்கா படம் பார்க்குற பழக்கம் இருக்குல்ல, அவங்கள கூட்டிகிட்டு போய் படத்தை காட்டிடுவேன் நான். இது 15 வயசுலேருந்து ஒரு 25-27 வயசு வரைக்கும் தொடர்ந்துச்சு. நிறையா படங்கள் நான் கூட்டிகிட்டு போய் என்னுடைய கை காசு செலவு பண்ணி பசங்களை பூரா கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சுருவேன். ஏன்னா அவங்களுக்கு படம் பார்க்க முடியாத சூழலாக இருக்கும். இது நான் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகும்போது நிறையா படங்கள் வாரத்துக்கு ஒரு 5 படமாவது பார்த்துருவேன். எல்லா படங்களையுமே பார்த்துருவேன். இது தொடரும் பொழுது நான் கூட்டிகிட்டு போகிறது வந்து என்னை பாதித்த படங்கள் அல்லது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் படங்கள், இதுக்கு மட்டும்தான் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். இதை தாண்டி நான் ஒரு பெரிய கான்ட்ராக்டுக்காரராக மாறும் பொழுது ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு 4 நாள் தூங்காமல் இருந்து ஒரு சாட்டர்டே ஆஃப் டே என் கூட வேலை செய்கிறவங்களுக்குலாம் லீவ் விட்டுட்டு அந்த அரை நாள் சம்பளத்தையும் கொடுத்து அவங்கள ஒரு படத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு 8 பேரை கூட்டிகிட்டு போய் காட்டின படம் தான் காக்கா முட்டை. ரொம்ப ஆச்சரியமாக இன்றைக்குமே அந்த 8 பேர் இது வரைக்கும் இந்த ஒரு 10 வருஷத்தில் அதிகபட்சம் ஒரு 5-6 படம் தான் பார்த்துருப்பாங்க. அந்தளவுக்கு சினிமான்னா என்னன்னே தெரியாத, அதிகமாக சினிமா பார்க்காத ஆட்கள். அப்படி நான் ஆச்சரியப்பட்டு அந்த காக்கா முட்டை படத்தை பார்த்த அந்த மணிகண்டன் சாருடைய டைரக்ஷனில் நான் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிட்டேன், அது ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இன்னுமே என்னால் நம்ப முடியலை. அது ஒரு பெரிய கனவு மாதிரி இருக்குது. இவ்வளவு பெரிய பொறுப்பை இவன் கொடுத்தா பண்ணிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல என் மேலே வச்ச மணிகண்டன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. தட்டுங்க. பெரிய நன்றி. பொறுமையாக ஸ்டார்ட் ஆகுது, கைத்தட்டு. ஆமாம். அவர் இந்த கேரக்டருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வழிமொழிந்த அண்ணன் விஜய் சேதுபதி அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் நினச்சிருந்தா வேற ஆள் கூட போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சொல்கிறேன், நீங்கள் சொல்ல மாட்டீங்க. பட் அதை வழிமொழிந்த அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். அன்று இது 2ம் மேலே போனதுக்கப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க இதை அப்ரூவ் செய்கிறதுக்காக ஹாட்ஸ்டார் டீம், பிரதீப் சார் அண்டு குட்டி சார், எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. அவங்க நினச்சிருந்தா ஏன் கொஞ்சம் தெரிஞ்ச ஆளாக போயிருக்கலாமே அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் எல்லாருமே என் மேலே வச்ச அந்த ஒரு நம்பிக்கைக்கு நன்றி. இதுக்கு முதற் காரணமாக இருந்த மணிகண்டன் சாருக்கு பெரிய நன்றி. வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நம்ம கடந்து போவோம், நண்பர்களாகவும் அவங்க மாமி மச்சனாக இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக கூட நெருங்குவோம். ஆனால் சில பேரை மட்டும்தான் அப்படி கடந்து போகும்போது குருவாக ஏற்றுக்க முடியும். அப்படி நான் சந்தித்த நபர்களை நான் குருவாக ஏற்றுக்கிட்டது மணிகண்டன் சார். காலம் முழுவதுமே அவருக்கு நான் பெரிய நன்றியாக இருப்பேன் நான். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அண்ணன் சார், அவர் இந்த உயரத்துக்கு வந்ததுக்கு அது நிறையா காரணங்கள் உண்டு. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்கிலேருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், தென்மேற்கு பருவக்காற்றுக்கு முன்னாடியிலேருந்து. ஆனால் அங்கேருந்து இவ்வளோ உயரம் ஏன் வந்தாருங்கிறது அவர்கிட்ட நெருங்கி பழகும்போது தான் தெரியுது. அவருடைய குணம்தான்
அந்த இடத்துக்கு அவரை கொண்டு வந்து வச்சிருக்குது. அவர் கூட சும்மா ஒரு 20 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். 20 நிமிஷம் பேசுனதில் சும்மா ஒரு 10 வருஷத்துக்கான பாசிட்டிவிட்டியை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அவர் பாராட்டுறதுல நமக்கு எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு எனர்ஜி கிடச்சிரும். அவருடைய அது எவ்வளோ தான் அவர் எனர்ஜி வச்சுருக்காருன்னு தெரியல, அள்ளி அள்ளி அந்த எனர்ஜியை கொடுப்பாரு. அது நம்ம இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு தாங்குற அளவுக்கு ஒரு எனர்ஜி லெவல். சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் சண்முக சுந்தரம் சார் கேமரா ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போய் தாடியெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்தார் அவர். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சாரை பார்க்கும்போது, ஃபோட்டோ எடுக்கும்போது. அப்புறம் மது சார், அப்புறம் இன்னொரு எடிட்டர் அண்ட் டைரக்டர் அஜித்குமார் சார். அவரை வந்து தேனி ஹோட்டலில் வந்து கீழே இறங்கி எனக்கு செகண்ட் ஷெட்யூலில் லிஃப்ட்டில் நான் உள்ளே வந்துட்டேன், பின்னாடி வந்து நின்னார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து நின்னார். லிஃப்ட்டு கீழே இறங்குனதுக்கப்புறம் சார் காளிபாண்டியன் அப்படின்னாரு. சார் நீங்கள்? சார் நான் தான் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னாரு. ஏன்னா அவரை பார்த்ததில்ல அதுக்கு முன்னாடி. கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணி தாடியெல்லாம் நிறையா வச்சுருந்தார். அண்டு அவர் ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக, அவர் பேசுகிறது அவருக்கே கேட்காத அளவுக்கு ரொம்ப ஹம்பிளான ஒரு பெரிய மனிதர் அவர். அண்டு மது சார், அது ஒரு டேக், 2வது டேக், 3வது டேக்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப காட்டானானவர், பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அவரோட ஒர்க் சொன்னது. அண்டு யார், நம்ம நிஷா தானே பேர், நிஷா. அது ஒரு 4-5 நாள் தான் நடிச்சிருப்போம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொண்ணு, ரொம்ப நெருக்கமாக பழகிற அளவுக்கு. அண்டு பாப்பாவோட நான் பண்ணதில்லை, ஆனால் பாப்பா நடித்த எபிசோட்ஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அன்னை முத்துக்குமார் அண்ணன், எனக்கும் பார்வதி தான் ஜோடிங்கிறாங்க. இல்லை, எனக்கு அன்னை முத்துக்குமார் அண்ணன் தான் ஜோடி. எந்நேரமும் அவர்தான் பைக்கில் வச்சுக்கிட்டு புல்லட்டில் வச்சுட்டு சுற்றுறது மாதிரி. எனக்கு அவருக்கு தான் கெமிஸ்ட்ரி நிறையா ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் இன்றைக்கி சிங்கமொழி மாமா வரல, அவர் நான் 3 பேரும் சேர்ந்து பழகிய நாட்கள் ஆஹா எவ்வளோ இதமானவை அப்படிங்கிறது மாதிரி. அண்டு பாலசக்தி வேலண்ணே, அவர் கூட நடித்தது பெரிய அனுபவம். இப்படி நம்ம மேலே இருக்கிற எல்லாருமே, இப்போ சேர்ந்து நடித்த எல்லா பேருமே ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எங்கே இருந்தோ ஒரு மூலையில் இருந்து இந்த மேடையை இந்த அளவுக்கு இங்கே இந்த மேடைக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த எல்லாருக்குமே நன்றி. அண்டு எனக்கு ஜோடியாக நடிக்க ஒத்துக்கிட்ட விஜய் பார்வதிக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்டு சிட்டு, உங்களுக்கு நமக்கு ரொம்ப கம்மியானது தான், பட் அந்த கம்மியான நாட்களில் நிறைய பழகிற வாய்ப்புகள் கிடச்சி. சார் ராஜ்குமார் சார், ரைட்டர் சார், அவரோட ஒரு நாள் தான் நம்ம பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. யாராவது கார்த்திக், அவர் கோ-ரைட்டர் கார்த்திக், அவரும் நிறைய நமக்கு உதவி பண்ணார். நடிக்கிறதுக்கான நிறைய சூட்சுமங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் சார் ரொம்ப நன்றி சார். நல்லா நான் வரும்போது நல்லா மியூசிக்லாம் போட்டிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. பிரசன்ட் மீடியாவுக்கு மற்றும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.